ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு ஒரு ஜடை அலங்காரம் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். இந்த ஜடை அலங்காரம் பண்ணுறதுக்கு ரோஜா பூவில் இருந்து பெட்டல்ஸை இது மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி 2 காம்பு, சின்ன காம்பு எடுத்துக்கலாம். அது எதுக்காக அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு நூலை இந்த மாதிரி சின்ன சைஸ் ஊசியில் கோர்த்துக்கலாம். சின்ன ஊசி அப்படின்றதுனால ரோஸ் பெட்டல்ஸ் வந்து கிளியாமல் இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா நூலோட கடைசியில் இப்போ நான் ஒரு நாட் போடுறேன் பாருங்கள். அதாவது ஒரு ஹேங்கிங் மாதிரி ஸ்பேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த காம்பை ஃபஸ்ட்டு ஊசியில் கோர்த்து நம்ம ஒரு நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாட் வரைக்கும் இழுத்துட்டு போய் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ரோஸ் பெட்டல்ஸை கோர்க்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸை இது மாதிரி ஷேப்பில் மடக்கிக்கலாம். அது என்ன ஷேப்பில் இருக்குதோ அதே ஷேப்லேயே மடக்குங்க. அப்போ தான் வந்து பெட்டல்ஸ் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும். மடக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சங்குப்பூ மாதிரியே இருக்கும். இதில் கொஞ்சமாக பின்னாடி, அதாவது காம்பு மாதிரி இடம் விட்டுட்டு அப்படியே ஊசியில் கோர்த்துக்கலாம். இதே மாதிரி அப்படியே சுற்றி நம்ம கோர்த்துக்கலாம். ஊசி ஓரளவுக்கு ஃபில் ஆனதுக்கப்புறமா ஊசியில் இருந்து அப்படியே பூவை நூலுக்கு இறக்கிடலாம். ஏன்னா பெட்டல்ஸ் கிழிஞ்சிரும் நூலில் சேர்க்குறப்ப, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறக்கிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கலாம் பூவை. நூலில் இப்போ நம்ம கோர்த்துருக்கோம் இல்லையா ஊசி வச்சு, இதே மாதிரியும் நாரில் வச்சு இந்த பேட்டர்னை எப்படி கட்டுறது அப்படின்றத என்னோட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக ஒரு ரோஸை தலையில் வைக்கிறதுக்கும் இது மாதிரி ஊசியில் கோர்த்து அதை வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைமில் அது மாதிரி வைக்கும்போது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பூ கட்டிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கடைசியாக முடிக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஒரு காம்பு வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு காம்பை வச்சு நம்ம முடிக்கணும். எதுக்காக இந்த காம்பு வைக்கிறோன்னா ரோஸ் பெட்டல்ஸோட சப்போர்ட்டுக்காக தான். நாட் மட்டும் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா பெட்டல்ஸ் கிழிஞ்சு கீழே விழுந்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இது மாதிரி ஒரு காம்பை வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த காம்பை வச்சதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு முடிச்சு போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு ஹேங்கிங் விட்டு, அதே மாதிரி இந்த இடத்துலையுமே ஒரு ஹேங்கிங் விட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஜடை அலங்காரம் ரெடி ஆயிடுச்சு. இதை பண்ணுறதுக்கு மொத்தமாக ஒரு 4லேருந்து 5 ரோஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாகவே நீங்கள் இந்த ஜடை அலங்காரத்தை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மெட்டிஸ் நெஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.